ஹீரோவுக்கு கதை தேடுற காலத்தில் வந்து கதைக்காக ஹீரோ தேடின படம் தான் வந்து பிரதீப்போட படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ லவ் டுடே கோமாளிக்கு அப்புறம் வந்து இப்போ நம்ம டிராகன். ஸோ நல்ல படம் அண்ட் படம் நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரு சில கொஷின் இருக்குது, அதில் அதை பற்றி பார்ப்போம். வெல்கம் டு 2T TV. தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி 11 சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வாட்ச் வந்து armorado.comல கிடைக்கும். இன்னும் நிறைய கூலான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ட்ராவலிங், டூரிங், ட்ரெக்கிங், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்லாம் போனீங்கன்னா அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் அதில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த படத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொடியூசர் சொன்னதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, படம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்கள் படம் வந்து மினிமம் பிஸ்னஸ் பண்ணணும், வியாபாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டார் பவர் தேவை. நல்ல ஒரு ஃபேமஸான சூப்பர் ஸ்டாரை போடுங்க, படம் வந்து மினிமம் பிஸ்னஸ் ஆகிடும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கதை எப்படி இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, படத்தை வந்து விநியோகஸ்தர்கள் வந்து வாங்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் டுடேயோட ப்ரொடியூசர், ஐ திங்க் டிராகன் அவங்க தான் ப்ரொடியூசர் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் திரும்ப அவங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன். மேம், இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சூப்பர் ஹீரோலாம் தேவையில்லை, கதை சூப்பராக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்கட்டும், கேமரா ஒர்க் சூப்பராக இருக்கட்டும், மியூசிக் சூப்பராக இருக்கட்டும், படம் நல்லா ஓடிடும், ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. சுமார் இல்லை, மினிமம் பிஸ்னஸ் இல்லை, சூப்பரான பிஸ்னஸே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லவ் டுடேலேருந்து இந்த படம் வரைக்கும் சொன்னது எல்லாம் ஒரு சில விஷயங்கள் இது தான். இப்போ ரொம்ப மினிமம் பட்ஜெட் தான், பட் இருந்தாலும் தேர் மேக்ஸிமைசிங் த ப்ராஃபிட் அப்படின்றது. ஸோ அப்படி வந்து பார்க்குறப்ப கோமாளி, லவ் டுடே அண்ட் இப்போ வந்து டிராகன் அப்படின்றது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ மேசிவ் மூவி, வெரி ஹிட் மூவி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் படம் நல்லா இருந்துச்சு, என்கேஜிங்காக இருந்துச்சு. அண்ட் ஸோ விச் இஸ் குட். ஓகே, ஸோ இப்போ இந்த படத்தோட கதை அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரதீப்ன்ற ஒரு கேரக்டர் ஸ்கூலில் நல்லா படிக்கிற பையன், காலேஜில் போயிட்டு சரியாக படிக்கல, 48 அரியர். கூப்பிட்டு கேட்டதுக்கு வந்து பிரின்சிபல் கிட்ட வந்து எனக்கு டிகிரிலாம் தேவையில்லை, லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபேக் டிகிரியில் வந்து ஒரு வேலை வாங்குறாரு. அந்த வேலையில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு, கல்யாணம் வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் வந்து பிரின்சிபலை மீட் பண்ணுறாரு. அந்த பிரின்சிபல் வந்து நீ டிகிரி முடிச்சா தான் உன்னை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ அந்த கதையில் வந்து ஒரு ட்விஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது, கதை கடைசியாக வந்து அவர் டிகிரி முடிச்சாரா இல்லையா, என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் வந்து கதை. ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து எனக்கு இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு, ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு பையன் நல்ல மார்க் வாங்குறது அப்படின்றது வந்து பேரண்ட்ஸ் திட்டினாலோ அடித்தாலோ, ஸ்கூலில் திட்டினாலோ அடித்தாலோ அட்வைஸ் பண்ணாலும் வரப்போகிறது கிடையாது. அவனாக முடிவு பண்ணி அவனுக்காக இன்ட்ரெஸ்ட் இருந்து அவனாக அதை அச்சீவ் பண்ணணுன்ட்டு முயற்சி பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும். அதுக்கு வந்து அவனாக எந்திரிச்சு ஓடணும். அவனாக வந்து சரி ஓகே நம்ம இன்றைக்கி உட்காந்து இது படிப்போம், இது விளையாடுறதுக்கு பதில் அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பு மேலே அவனுக்கு ஆர்வம் இருந்தால் தான் நடக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து அந்த கேரக்டர் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 96% என்னமோ வச்சிருக்கும் ஸ்கூலில். அப்போ வந்து இட் இஸ் நாட் தட் ஈஸி. அப்போ அவனுக்கு வந்து நேச்சுரலாகவே படிக்கிறது பிடிச்சிருக்கு, படித்து மார்க் வாங்கணும் அப்படின்ற இன்டென்ஷன் இருக்குது. இப்போ இந்த இன்டென்ஷன், இந்த பிடிக்கிற ஒரு விஷயத்தை வந்து காலேஜில் வந்து அவன் செய்யலை அப்படின்றப்ப என்ன டிஃப்ரென்ஸ்? என்விரான்மெண்ட். ஸோ அப்போ அந்த என்விரான்மெண்ட் வந்து யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? பேரண்ட்ஸ் வந்து காலேஜ் ஃபீஸை கட்டுறாங்க, இல்லை அவன் மெரிட்டில் போகிறான், விச்சவர். ஆனால் அந்த காலேஜுக்கு வர ஒரு பையன், இதுக்கு முன்னாடி படிக்கணும்னு ஆர்வமாக இருக்கிற பையன், நல்லா படிக்கிற பையன் இப்போ மாறுறான் அப்படின்றப்ப அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? எனிவே அந்த பையனும் வந்து அவனுக்கு வேணாம் மாறி இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் ஏற்கனவே ப்ரொடக்டிவாக இருக்கிற ஒருத்தனை வந்து ஒரு என்விரான்மெண்ட் வந்து அவன் ப்ரொடக்டிவாக இல்லை, 48 அரியர் வரைக்கும் அவனை எதுக்கு விடணும்? அவனை ஃபஸ்ட் இயர்லேயே நம்மளுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிட போகுது. ஏன்னா 4 அரியர் வச்சிருக்கான், 3 அரியர் வச்சிருக்கான். ஆனால் நான் 97% வச்சிருக்கிற பையன், மெரிட்டில் வந்த பையன் எதுக்கு வந்து இத்தனை அரியர் வச்சிருக்கிறான்? அப்போ காலேஜ் வந்து என்ன தூங்கிட்டு இருந்துச்சா? ஃபைனல் இயர் வரைக்கும் அவனை கொண்டு வர வரைக்கும் திரும்ப அவன் ஃபெயில் ஆகிட்டே இருப்பான். இவங்க வந்து ஒவ்வொருத்தரையும் அரியருக்கு வந்து எப்படி தான் நம்ம ஃபீஸ் கட்டுறோம், நம்மளுக்கு காசு வரும், அதனால் அவன் ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக விட்டுட்டு இருந்துச்சான். ஸோ அது ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த படத்தில் திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கி நல்ல சம்பளத்தோட நல்ல வேலையில் இருந்தால் உனக்கு லவ் ஒர்க் அவுட் ஆகும், இல்லைன்னா லவ் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றத அந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிரதீப்போட லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு அது ஒரு ரீசன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவனுக்கு கல்யாணம் ஓகே ஆகிறதுக்கு அவன் லைஃப்பில் நல்லா இருப்பான், அதனால் ஓகே ஆகும். திரும்ப அதே கல்யாணம் எப்போ வந்து திரும்ப பிரேக்கப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து டிகிரி பாஸ் ஆகலை, இவன் வந்து இதுமாதிரி ஏமாற்றிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்போ போயிடும். ஸோ அது ஒன்று. திரும்ப வந்து இதில் இன்னொரு கேரக்டர், அது சும்மா கடைசி கொஞ்ச நேரத்தில் தான் வரும். அந்த கேரக்டருக்கு வந்து வேலை கிடைக்காது, ஏன்னா அவனுக்கு ஒரு அரியர் விழுந்துடும். பிகாஸ் இவனோட பேப்பர் சேஸ் பண்ணி தான் அவனுக்கு அரியர் விழுந்திருக்கும். அதை வந்து இவன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு திரும்ப கூகுளில் கிடச்சிடும். அவனுக்கு கூகுளில் கிடச்ச உடனே அந்த பொண்ணு அவனுக்கு உடனே மெசேஜ் அனுப்பும். இதுமாரி அதுக்கப்புறம் அவனுக்கு லவ் செட் ஆகிடும். ஸோ இதில் திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீ படி, நீ வந்து நல்ல மார்க் வாங்க, நல்லா செட்டில் ஆகு, உனக்கு வந்து லவ் செட் ஆகிடும், இல்லைனா ஆகாது. ஸோ நீ நல்லவனாரு, அதை பற்றிலாம் கவலை, நீ உழைச்சி லைஃப்பில் முன்னேறதுக்கு வா. என்ன ஒரு 2 பேப்பர் அரியர் இருந்துச்சுன்னா உனக்கு லவ் செட் ஆகாது அப்படின்றது தான். அது லவ்வா வேறு என்னது? எனிவே, ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம், இந்த பிரதீப்ன்ற கேரக்டர் வந்து ஃபேக் டிகிரி வாங்கிட்டு அவர் போய் ஒரு கம்பெனியில் வேலை செய்வார். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில் வந்து 20-30 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த 20-30 பேருமே வந்து எல்லாம் பெரிய யூனிவர்சிட்டியிலேருந்து நல்லா படித்து வர கோல்டு மெடலிஸ்ட்னு வச்சுக்கோங்க, நல்லா டாப் பர்ஃபார்மர்ஸ். அந்த 20 பேரை விட
48 பேப்பர் அரியர் வச்சு 4 வருஷம் படிக்காமல் தண்ணி தம்முன்ட்டு வெறுமனையாக ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்த பிரதீப் வந்து அவங்கள விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். அதாவது எப்படி சொல்கிறது, 4 வருஷம் உட்காந்து சப்ஜெக்ட் எல்லாம் புரிஞ்சு படித்தவங்கள விட, அவ்வளோ தூரம் உட்காந்து மார்க் வாங்க 100% மார்க்லாம் வாங்கினதை விட இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இருந்த பிரதீப் வந்து அவங்கள விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். ஆக்சுவலி வந்து இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் நினச்சிக்கணும், இந்த படத்தில் வந்து அவங்க சொல்ல வர மெசேஜ் என்ன, டிகிரி வேணும், டிகிரி வந்து கம்பல்சரி, டிகிரி வந்து பேஸு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லுவாங்க. பட் அவங்க இன்டெரக்டாக காமிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, டிகிரி இல்லாமல் பிரதீப் பர்ஃபார்ம் பண்ணுறான். இன் ரியாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பிரதீப் வந்து SSN காலேஜில் வந்து இன்ஜினியரிங் படித்த பையன், ஆக்சுவலி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற பையன். அண்ட் ஸ்கூல்லேயும் வந்து 97%, 96% வந்து 10th 12th வாங்கின பையன் பிரதீப், ஆக்சுவலாக அந்த பையன். ஆனால் அவர் ஷைன் பண்ணது எங்கன்னு பார்த்தீங்கன்னா டேரக்டராகவும் ஆக்டராகவும். அண்ட் டேரக்டராகவும் ஆக்டராகவும் அவர் எதுவுமே பண்ணலை. அவர் காலேஜ் படிக்கிறப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒரு அவார்டு வாங்கினார். வேல்டெக்கில் போய்ட்டு இன்னொரு அவார்டு, ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு ஒரு அவார்டு ஒன்று வாங்கியிருக்கிறார். அண்ட் அதுதான் ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா அவர் வந்து படித்து வந்த டிகிரியை வச்சு இன்றைக்கி பிரதீப் வந்து பிரதீப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அவர் வந்து டைரக்ஷன் அண்ட் ஆக்டிங்கு இதில் தான் வந்து இப்போ இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறார். இந்த படத்தோட கதைக்கு ரியாலிட்டியில் நடந்த ஒரு விஷயம், ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆஃபீஸில் வந்து 20 பேர் வேலை செய்கிறாங்க. 20 பேரை விட இதெல்லாம் எதுவுமே படிக்காத பிரதீப் வந்து ஒரு 5 மாதத்தில் உட்காந்து அந்த விஷயத்தை படித்து, ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் அதை உட்காந்து படித்து அவன் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியுது. இவங்க எல்லாத்தோட பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியுது. ஆன் சைட்டுக்கு வந்து 6 மாதத்தில் போகிற அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியுது. அப்படின்னா அந்த மிச்சம் இருக்கிற 20 பசங்களை கூப்பிட்டு கேட்கணும், ஏன் வந்து உனக்கு காலேஜில் வந்து உனக்கு ஏன் 4 வருஷத்தில் படிக்காத பையனை கூட விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உனக்கு ஏன் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். அந்த காலேஜ் பிரின்சிபல் எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்கணும். அது ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று காட்டுறாங்க. சும்மா தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது. அண்ட் எல்லா படத்துலையும் வந்து இந்த சந்தானம் வந்ததுக்கப்புறத்துல ஒரு ரெகுலர் தான் காமெடினா தண்ணி அடிக்கிறது தான் காமெடி. குவார்ட்டர் அடிக்கிறது இது வந்து ஒரு பழக்கம் மாரி. பேச்சுலர்னால் இதேமாரி. இப்போ நார்மலாகவே வந்து ஃபேட்டி லிவர் டிசீஸ் வந்து அதிகமாக இருக்குது உலகத்தில். வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் வந்து ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ஃபெயிலியர் ரேட்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரில, அது இருந்தாலும் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் தண்ணி அடித்து லிவரை எடுத்துக்கிறது வந்து இட்ஸ் நாட் அஃபோர்டபுள். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் கழித்து உங்களோட ஹெல்த்து தான் ஆக்சுவல் வெல்த்தாக இருக்க போகுது. ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு ஃபேஷன் நினச்சி, இதெல்லாம் சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுற அடையாளம் இப்போலாம் நினச்சிட்டுலாம் இருக்க தேவையில்ல. ஸோ ஃப்ரெண்டுனா, ஏன்னா நான் வந்து என் ஃப்ரெண்டோட அம்மா அப்பாவையும் அப்பா அம்மா தான் கூப்பிடுவேன். அப்படி இருக்கிறப்ப என் ஃப்ரெண்டு சீக்கிரம் சாவன்னு நினச்சேன்னா அது என்ன ஃப்ரெண்ட்ஷிப் அது? ஸோ அவன் வந்து என் முன்னாடி வந்து என் காசுலேயே வாங்கிட்டு போய் தண்ணி தம் அடிச்சுட்டு பொழுது நீக்கி வீட்டிலே கிடப்பான் வேலை செய்யாமல். அதை நான் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஓகே, அது ஃப்ரெண்டு யாரும் செய்ய மாட்டான். அவன் கெட்டழிஞ்சுன்னு போகிற நினைக்கிறவன் வந்து அவனோட எதிரி தான் செய்வான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் பிரின்சிபல் நேராக வந்து பிரதீப்போட ஆஃபீஸில் வந்து உன்னை நான் போட்டு கொடுத்துருவேன், உட்காந்து இந்த டிகிரியை முடி அப்படின்னு சொல்கிறவர் வந்து ஆக்சுவலாக வந்து வெக்கப்பட்டிருக்கணும். அந்த இடத்துல வந்து அப்படி பேசினது இல்லை. அந்த இடத்துல வந்து பிரதீப்பை பார்த்ததுக்கே வெக்கப்பட்டிருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என் காலேஜில் மாங்கன்னு உட்காந்துட்டு படிச்சுட்டு இத்தனை பசங்க டிகிரியோட வெளியில் போகிறானுங்க, அவனுக்கு வேலை கிடைக்கல. நீ ஒரு ஃபேக் டிகிரி வாங்கிட்டு போய் இவ்வளோ சம்பளத்தில் வேலைக்கு வாங்குறது மட்டும் இல்லாமல் அந்த வேலையில் பர்ஃபார்ம் பண்ணுறான். ஏன்னா வேலை வாங்கினா மட்டும் போதுமா, அதுக்கு அடுத்த நாள் வந்து கொடுக்குற வேலையை செய்யணும். அதுக்கு ஸ்கில்லு, டேலண்ட்டு, ஹார்ட் ஒர்க்கு, எஃபர்ட் இதெல்லாமே இருக்கணும். ஸோ என் காலேஜ் முடிச்சுட்டு போகிறவங்களுக்கு இது கிடைக்கல, முடிக்காமல் போகிற உனக்கு கிடைக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், என் வேலையை நான் ரிசைன் பண்ணுறேன். நான் பிரின்ஸிபலாக இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. நீ என்ன பண்ணி என் காலேஜுக்கு பிரின்ஸிபலாவா வந்து நீ வந்து இதேமாரி படிக்காமல் போய் இவ்வளோ தூரம் சம்பாதிக்கிறியே, அப்போ என்ன மாதிரி விஷயத்த உனக்கு சொல்லி கொடுத்தா நீ இன்னும் நிறையா சம்பாதிப்ப. என் காலேஜில் 4 வருஷம் உன்கிட்ட ஃபீஸ் மட்டும் வாங்கினா உனக்கு ஒன்றுத்தையும் சொல்லிக் கொடுக்கல, நீ 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிற. அப்போ என் காலேஜில் 4 மாதம் அதுக்கு முன்னாடி நீ வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற பையன், நீ வந்து படிக்கிறதுக்கு உனக்கு ஆர்வம் இருக்குது. உனக்கு என்ன மாதிரி என்விரான்மெண்ட்டு, என்ன விஷயத்த சொல்லி கொடுத்தா 3 லட்சத்துக்கு பதிலாக 6 லட்சம் நீ சம்பாதிப்ப. அதை நீ வந்து என் காலேஜில் பிரின்ஸிபலாக உட்காந்து நீ அந்த வேலையை செய், எனக்கு அந்த வேலை செய்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்ஸிபல் சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு உட்காந்து 48 பேப்பரை வந்து முடி, அதுக்காக ஃபேக் டிகிரி வச்சுருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது, தப்பு தான் அது. பட் பாயிண்ட் என்னென்னா, இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆஃப் த சிஸ்டம். இன்னமும் வந்து போர்டில் சாக் பீஸ் வச்சு சொல்லிக் கொடுக்குறது வந்து ஒரு மெத்தடு. அந்த மெத்தடுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காசு கொடுத்து வேறு நம்ம போய் பார்த்துட்ருக்குறோம். உலகத்தில் பிக்கஸ்ட் யூனிவர்சிட்டி வந்து யூடியூப் தான். அதில் இருக்கிற கோர்ஸ் வந்து உலகத்தில் எந்த ஒரு யூனிவர்சிட்டிலையும் கிடையாது. வேர்ல்டில் பெஸ்ட் மாஸ்டர் கிளாஸ் டியூட்டோரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தான் இருக்குது. எந்த காலேஜில் லெக்சரர் வந்து யூடியூப்பில் இருக்கிற கண்டென்ட்டை விட பெட்டராக சொல்கிறது கிடையாது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும், அதெல்லாம் கேட்கணும். அண்டு அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ஒருத்தன் லைஃப்பில் மேலே போகிறான் அப்படின்னோடனே கார் வாங்குறது, வீடு வாங்குறது, அதாவது 3 லட்சத்தில் 2.5 லட்சம் இஎம்ஐ அப்படின்றது வந்து ஒரு டிப்பிக்கல் மிடில் கிளாஸோட பிட்ஃபால். ஸோ அது வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 6 மாதத்தில் ஒரு மாதத்துக்கு 3 லட்சம் அப்படின்னா 18 லட்சம். ஸோ அந்த 18 லட்சத்தை தூக்கி பேங்க்கில் அப்படியே போட்டுட்டு அதே பழைய வீட்லேயே அவங்க இருந்துட்டு
6 மாதம் 8 மாதம் அந்த வேலையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிரின்சிபல் வந்தாருன்னா எனக்கு இந்த வேலையே தேவையில்லை, என் கையில் 20 லட்சம் இருக்குது, நான் போய் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கிறேன், எனக்கு திறமை இருக்குது, உழைப்பு இருக்குது, எனக்கு இந்த கம்பெனியில் நான் பெஸ்ட்டு ஸ்டார் பர்ஃபார்மர், நான் தான் பெஸ்ட்டு ப்ரோக்ராமர், எனக்கு வந்து இப்போ இந்த கிளைண்ட் கிட்ட பேசி எனக்கு யூஎஸ் ப்ராஜெக்ட்டு டேரெக்டாக எடுக்க தெரியும், இல்லை 4 கிளைண்ட்டை நான் கால் பண்ணி நானே ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறேன், ஃப்ரீலான்சிங் பண்ணுறேன், எனக்கு இப்போ தொழில் தெரியும், நான் போய் பண்ணுறேன், பேங்க்கில் 20 லட்சம் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணாமல் இந்தமாரி புட்சால்தனமாக யோசிச்சிருக்கலாம். பட் எனிவே படம் அதனால் ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ். ஸோ இதுதான் என்னோட கருத்துக்கள் அண்ட் இதனோட கொஷின்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து இதை பற்றி என்ன ஒப்பீனியன், என்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம இதை பற்றி விவாதிப்போம். ஓகே, வில் கேட்ச் அப் அகைன் another video guys and thank you so much for all the love and support. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.